ஸ்ரீ அஸ்ட்ரவிசன் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ரிஷபராசிக்கான பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம். ரிஷபராசிக்கு இந்த மாதம் கிரகங்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறதுன்னு பார்க்கலாம். 12ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். 11ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்தில் சனி ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் அமர்ந்திருக்காங்க. 8ஆம் இடத்துல உங்களோட ராசி அதிபதி சுக்கிரனும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு மாறுகிறார். பிப்ரவரி 12ஆம் தேதி சுக்கிரன் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு 4 கிரகங்கள் 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கு. 9ஆம் இடம் என்பது ஒரு பாக்கியஸ்தானம். உங்களுக்கு பாக்கியங்களை கொடுக்கிற ஒரு ஸ்தானம். உங்களுடைய 4ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்களுக்கு சுகங்களையும் பாக்கியங்களையும் உங்களுடைய 4ஆம் அதிபதி கொடுக்கும். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரனும் 9ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு பாக்கியங்களை அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் ஒரு சுப காரியம் பெரிய விசேஷமா இல்லைன்னா கூட சின்ன சின்ன சுப காரியங்கள் நடக்கும். அதனால உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். உங்களோட ஹெல்த் வைஸ் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களோட ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்ல முடியாது. எதுலையும் ஒரு அலைச்சலும் ஓய்வில்லாத தன்மையும் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க டயர்டாக தான் இருப்பீங்க. ஹெல்த் அவ்வளோ ஆரோக்கியமா இல்லை. அதனால நீங்க அப்பப்ப ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. ரிஷபராசிக்கு பாக்கியங்களையும் ஜீவனத்தையும் கொடுக்குற சனி ஆட்சியா இருக்கிறது ஒரு நல்ல நிலைமை தான். உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கும். தொழிலும் இந்த மாதம் நன்றாகவே நடக்கும். ஏற்கனவே தொழில் போன வருடமெல்லாம் மந்தமான நிலைமையில இருந்தது. இப்பொழுது ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய தொழில் ஓரளவுக்கு முன்னேற தொடங்கியிருக்கு. இனிமே உங்களுக்கு தொழில்ல முன்னேற்றமான காலம்தான். இந்த பிப்ரவரி மாதம் நீங்க தொழில் விரிவாக்கம் பண்றதுக்கு, தொழில் ஏதாவது மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை புதுசாக தொழில் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல மாதமாகவே இருக்கிறது பிப்ரவரி மாதம். எனக்கு இந்த வேலை சரியில்லை, வேற வேலை தேடிக்கலான்னு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நீங்க தாராளமாக வேற வேலையை தேடிக்கலாம். கண்டிப்பாக அது அமையும். இது வரைக்கும் வேலை தேடினவங்களுக்கு வேலை சரியா அமையலை. ஒரு இடத்துல வேலை தேடி போனால் நமக்கு முன்னாலேயே போய் அந்த வேலையை தட்டிக்கிட்டு போன காலமெல்லாம் போய் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல கால சூழ்நிலை, வேலை கிடைக்கிற கிரக சூழ்நிலை அமைகிறது. பணவரவை பொறுத்த வரைக்கும் முதல் 15 நாட்களுக்கு உங்களுக்கு நல்ல நிலைமை தான், நல்ல பணவரவு இருக்கும். அடுத்த 15 நாட்கள் உங்களுடைய 2ஆம் அதிபதி புதன், தனஸ்தானத்துக்குரிய புதன் 10ஆம் இடத்துல அமர்றதுனால அந்த அடுத்த 15 நாட்களும் உங்களுக்கு நல்ல பணவரவு இருக்கும். அதனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பணவரவு இருக்கும். அடுத்ததா திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு சனியோட பார்வை 7ஆம் இடத்துல விளறதுனால திருமணம் தட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கு. வரன் வந்துக்கிட்டே இருக்கு, ஆனா அது தட்டி போயிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அவ்வளோ கிரக சூழ்நிலைகள் அவ்வளோ சாதகமா இல்லை. இன்னும் 2 மாதம் பொறுத்துருங்க. வர ஏப்ரல் மாதத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு குருபலன் வர சூழ்நிலை இருக்கு. அப்போது உங்களுக்கு உடனே வரன் அமைஞ்சு திருமணமும் நடந்துரும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனியோட பார்வை இருக்கு. குரு பயிற்சிக்கு பிறகு குருவோட பார்வையும் 7ஆம் இடத்துல விழுறதுனால சனியால ஏற்படுற தடங்கல்கள், சிக்கல்கள் எல்லாமே விலகும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல்நல பிரச்சனை, மனக்குழப்பம் இதையெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்தை சனி பார்க்கறது ஒரு நன்மை இல்லாத அமைப்பு. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டாம். கணவன் மனைவி ஒற்றுமையில ஒரு சின்ன குறை இருக்க தான் செய்யுது. நண்பர்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். நீங்க பேசுறப்பவும் அவர்களோட பழகிறப்பவும் கவனமா இருந்துக்கணும். மாணவர்களுக்கு இந்த மாதம் படிப்புல ஒரு சுமாரான மாதமாக இருக்கு. ஏன்னா படிச்சதெல்லாம் மறந்து போகுது, எவ்வளோ படிச்சாலும் மறந்து போகுதுன்னு புலம்பிட்டு இருக்கிற சூழ்நிலை இருக்கு. அதனால நீங்க மறுபடியும் திரும்ப திரும்ப படிங்க. கடின முயற்சி உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கும். தொழில் கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய தொழில் கல்வி, ப்ராக்டிக்கல் நாலேஜ் இதெல்லாம் உங்களுக்கு உயரும். வெளியில போகிறது, இன்டர்ன்ஷிப், அப்ரண்டிஸ் இந்த மாதிரி வெளியில போய் தொழில் கற்றுக்கொள்றதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமாக இருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில், வேலை இதுல எல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்குற மாதமா இருக்கு. குடும்பஸ்தானத்துல திருமணம் ஆகிறதுல மட்டும் சில சிக்கல்கள் இருக்கு. மற்றபடி இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே வரப்போகிறது. நீங்க இதுவரை ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.